வணக்கம். இன்றைய பதிவில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பக்கூடிய ஒரு சொல்லாடல் சிலது இருக்குது நம்மகிட்ட இல்லையா? இப்போது நம்ம கடவுள் சிலை அப்படின்னாக்கா மிக அழகாக இருக்கிறது. செதுக்குனது பார்த்தோம்னா யாரையாவது ரொம்ப நல்லா இருந்தால் என்ன சொல்லுவோம், விக்கிரகம் மாதிரி இருக்குது, தங்க விக்கிரகம் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அதை செதுக்கியது அப்படி. கல்லில் தான் நம்மளுடைய கடவுளர் உருவங்கள் எல்லாமே செதுக்கப்பட்டிருக்கின்றன இல்லையா? அப்போது அந்த கல்லை உளிக்கொண்டு அந்த கலைஞன் என்ன செய்கிறான்? சிற்பியானவன் மிக அழகாக செதுக்குகிறான். செதுக்கிறதுனா என்ன? அந்த உருவத்திற்கு ஏற்ற அளவிற்கு அதில் இருக்கக்கூடிய வேண்டாத பகுதிகளை எல்லாம் நீக்கினால் அந்த உருவம் சரியாக அமைகிறது. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. குட்டி குட்டியாக நீங்கள் கோயில்களில், நம்ம கோயில்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, பழங்கால கோயில்களில் சிற்பங்கள் பார்த்தா 1 இன்ச்சு கூட இருக்காது. அதில் செதுக்கி அமைத்து இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் மிக நுணுக்கமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதை ரசித்து கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு கலைஞன் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக இருக்கக்கூடிய தேவையற்ற பகுதிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த அழகான சிற்பத்தை செதுக்குகிறான். அதுபோல தான் நமது வாழ்க்கையில் நாம் சிறப்பானவர்களாக இருக்கணும். அது நல்லது, எல்லாருக்குமே அதுதான் பிடிக்கும். என்ன, ஒருத்தர் இது நல்லவங்க இல்லை, இவங்க சரியான குணநலன்கள் இல்லாதவர்கள், பண்பு இல்லாதவர்கள், ஒழுக்கமற்றவர்கள்னு சொன்னால் யாருக்காவது பிடிக்குமா? அதெல்லாம் யாருக்குமே பிடிக்காது. நாம் மிகச்சிறந்த மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய எண்ணமுமாக இருக்கிறது. அப்போது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்துகிறது, நம்மளை எப்படி அது நல்ல மிகச்சிறந்த சிற்பமாக உருவாக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற குணங்களை அது நீக்கும். தேவையற்ற குணத்தில் முக்கியமாக வரக்கூடியது என்ன? ஈகோ என்று சொல்லக்கூடிய தற்பெருமை, கர்வம், திமிர். இந்த திமிரை அடங்கணும். அதை என்ன பண்ணணும்? தூக்கி போட்டு வேண்டாத குப்பையில் நகர்த்தி. சரி, அந்த திமிரை தள்ளி விட்டுட்டோம் இல்லையா? வேண்டாத பகுதி என்றதை நீக்கிவிட்டோம். இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லாமல் செல்லுன்னு விழறது எல்லாத்துக்கும். ஒரு விஷயத்தை கூர்ந்து நோக்காமல் இருக்காது, அதுதான் இம்பேஷன்ஸ். அதையும் தூக்கி போடு. சரி, இதையும் தூக்கி போட்டாச்சு. அதுக்கு அடுத்து வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, பெருமை. நான் பெரிய ஆள், எனக்கு இதை தெரியும், எனக்கு அதை தெரியும், நான் உலகிலேயே சிறந்த, எனக்கு என்னுடைய கல்விக்கு தகுதியாக யாரும் இல்லை, என்னுடைய அழகுக்கு தகுதியாக யாரும் இல்லை, அப்படி பணத்துக்கு தகுதியாக யாரும் இல்லைன்னு பெருமையாக பேசிக்கிறோம்ல, அது ப்ரைடு. ஆக இந்த 3 விஷயத்தை எடுத்தாலே நாமெல்லாம் அழகிய சிற்பமாகி விடுவோம். எதாவது? திமிர் என்று சொல்லக்கூடிய அந்த கர்வம், ப்ரைடு என்று சொல்லக்கூடிய பெருமை, தற்பெருமை, என்னை பற்றி ரொம்ப உயர்வாக நினைத்து கொள்ளுது. அதுக்கப்புறம் பொறுமை. இது எல்லாத்தையும் தூக்கி போடுற கடாஸ் அந்தாங்க தூக்கி வீசி எரிஞ்சிட்டோம்னா நாமும் மிக அழகான சிற்பமாக ஜொலிப்பது உறுதி. இந்த அழகான சிற்பமாக நம்மை மாற்றக்கூடியது நம்முடைய வாழ்க்கை. நன்றி. அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் அனைவரையும் நான் சந்திக்கிறேன்.